வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மின்னலை. இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த மின்னலையில் அதிக மருத்துவ குணமும் இருக்குது. இது ரசம் வைக்கிறப்போ, எண்ணெயில் தாளிக்கிறப்போ இந்த மின்னலையும் சேர்த்து வதக்கி ரசம் வச்சா நல்ல வாடையாக இருக்கும். இதில் ஒரு இலையை பறித்தா கூட நல்ல வாசனை இருக்கும். இதோட செடி எப்படி இருக்கும்னாக்கா, செம்பருத்தி செடி போல தான் இருக்கும். கிளையாக அழகாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் 4-5 செடி இதை போல் இருக்குது. இந்த மின்னலையில் அதிகம் சத்துக்களும் இருக்குது. இந்த மின்னலை இதோட இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த இலையை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, அதிகமாக நான் ரசத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ரசம் வைக்கிறப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த இலையையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசத்தை தாளித்து நான் ஊற்றிட்டேனாக்கா, இந்த ரசத்துலேருந்து இந்த கீரையை சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த இலையை பற்றி எனக்கு தெரிஞ்சதாக கொஞ்சமாக ஷார்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. இந்த இலையை எங்கள் ஊரில் மின்னலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன இலைன்னு சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலையில் உள்ள பெனிஃபிட் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, செரிமான பிரச்சனையை இது சரி செஞ்சு கண்ணுக்கு சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது. மூட்டு வலி, கண் பார்வை மங்குதல் இதெல்லாம் சரி செய்யுது. இந்த இலையை பார்த்தீங்கன்னா இதில் நல்ல வாசனை அடிக்கும். அதில் இந்தமாரி பூச்சி இலையும் இருக்கும். இந்த பூச்சி இலையெல்லாம் சமைக்காதீங்க. நல்ல இலையாக இதுமாரி கொழுந்து இலையாக சமைச்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் இதை புதுசாக பார்க்குறப்போ இது என்ன இலைன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் இந்தமாரி சொன்னாங்க, இந்த இலை ரசத்துக்கு போடலான்ட்டு. அதேமாதிரி நம்ம கூட்டு பொரியல் வைக்கிறோம் பாருங்கள், அதுக்கும் இந்த இலையை போட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நானும் இது டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மின்னலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னாக்கா, இந்த இலையை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பளிச்சுன்னு கண் தெரியும். மின்னல் போல் பளிச்சுன்னு அடிக்குது பாருங்கள், அந்தமாரி பளிச்சுன்னு கண் தெரியும், பவராக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு மின்னலைன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மின்னலை கீரையை சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாம்பார் இப்போ வைப்போங்கள்ல, அதே போல் சாம்பார் வச்சுட்டு இந்த இலையையும் சேர்த்து நம்ம சாம்பார் வச்சாக்கா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்ல அதிக சத்தாகவும் இருக்கும், நல்ல தெம்பாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் பிரியங்கா.